Hello everyone. இப்போ நம்ம ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 2 ஓட 3rd லெக்சர். நம்ம லாஸ்ட் வீடியோல CPU ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு அல்காரிதம் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். இந்த ரெண்டு அல்காரிதம் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு 5 அல்காரிதம் இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாச்சு, ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டும் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டும் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல நான் ப்ரீஎம்டிவ். ஸோ நான் ப்ரீஎம்டிவ்னா என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் வீடியோ CPU ஷெட்யூலிங்கோட பேசிக் சொல்லும்போது சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்னா ப்ரீஎம்டிவ். அதாவது ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்லேயே ப்ரீஎம்டிவ்னு கொடுத்தாங்கன்னா தான் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ப்ரீஎம்டிவ் நான் ப்ரீஎம்டிவ் இது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஸோ அது என்னென்னங்கிறத நம்ம இப்போ டீடைல்டா பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீஎம்டிவ் அதான் பார்க்க போறோம். சோ நமக்கு இந்த டேபிள் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ப்ராசஸும் பர்ஸ்ட் டைமும் எடுத்து எழுதிக்கிறோம். நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், அது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். ஓகேவா? சோ இதான் நான் ப்ரீஎம்டிவ். எப்பயும் போல நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஷெட்யூலிங் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நான் ப்ரீஎம்டிவ் தான். சோ ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ப்ரீஎம்டிவ் பார்க்கும்போது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? சோ இப்போதைக்கு ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க. ஷார்ட்டஸ்ட் ஜாப் அப்ப என்ன அர்த்தம், கம்மியான டைம் ரன் ஆகுற ப்ராசஸ் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். இது மட்டும் தான் கான்செப்ட். சோ இதுல கம்மியான டைம் என்னது ரன் ஆகுது, ப்ராசஸ் 2 தான் கம்மியா ரன் ஆகுது. 1 அடுத்து என்னது கம்மியாகுது, 2 ப்ராசஸ் 3 தான் ரன் ஆகுது. அடுத்து ப்ராசஸ் 4, அடுத்து ப்ராசஸ் 10. ஸோ நம்ம எந்த ஆர்டர்ல எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் P2 எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் P3 எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுக்கப்புறம் P4 எக்ஸிக்யூட் பண்ணணும், லாஸ்டா தான் P1 எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதுக்கு பேர் தான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. சோ எப்பயும் போல பாருங்க, கான் சார்ட்ல ஃபர்ஸ்ட் சோ 0 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யார் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், P2 எக்ஸிக்யூட் பண்ண போறேன். எவ்வளவு நேரம், 1 செகண்ட் தான். சோ 0ல இருந்து 1 செகண்டுக்கு P2 முடிஞ்சா. நெக்ஸ்ட் அடுத்து யார் எக்ஸிக்யூட் பண்ணணும், P3 எவ்வளவு நேரம், 2 செகண்ட்ஸ்க்கு. சோ P3 அப்போ 1ல இருந்து 2 செகண்ட்ஸ்னா எவ்வளவு, 3 வரைக்கும். 1ல இருந்து 3 வரைக்கும் 2 செகண்ட்ஸ் P3 ரன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் எக்ஸிக்யூட் பண்ணும், P4 எவ்வளவு நேரத்துக்கு, 5 செகண்ட்ஸ்க்கு. 3ல இருந்து 5 செகண்ட்ஸ் எவ்வளவு, 8 வரைக்கும். சோ 3ல இருந்து 8 வரைக்கும் 5 செகண்ட்ஸ்க்கு P4 ரன் ஆகுது. அடுத்து யார் எக்ஸிக்யூட் பண்ணணும், P1 எக்ஸிக்யூட் பண்ணணும். எவ்வளவு நேரத்துக்கு, 10 செகண்ட்ஸ்க்கு. அப்ப 8ல இருந்து 18 வரைக்குமே P1 தான் எக்ஸிக்யூட் ஆகும் 10 செகண்ட்ஸ்க்கு. ஓகேவா? சோ இவ்வளவுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீஎம்டிவ். சோ நான் ப்ரீஎம்டிவ் கொடுத்தாங்கன்னா நீங்க எதை பத்தியுமே ஒரி பண்ண தேவையில்லை. எந்த ஜாப்க்கு கம்மியான டைம் தேவைப்படுதோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரப்போம். இவ்வளவுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். சோ கேன் சார்ட் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் போல டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும். டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார்முலா என்னது, கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். அரைவல் டைம் இங்கேயுமே நமக்கு கொடுக்கல, அப்ப 0 தான். சோ கம்ப்ளீஷன் டைம் மட்டும் பார்த்து டர்ன் அரவுண்ட் டைம் எழுதிக்கலாம். ஓகேவா? சோ கம்ப்ளீஷன் டைம் எவ்வளவு, ப்ராசஸ் 1க்கு பாருங்க 18 செகண்ட்ஸ். சோ 18ல தான் கம்ப்ளீட் ஆகுது, அப்ப டர்ன் அரவுண்ட் டைம் 18 தான். நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2, இங்க அரைவல் டைம் 0, அதனால தான் நான் சப்ட்ராக்ட் பண்ணல. ஓகேவா? அரைவல் டைம் 0. நெக்ஸ்ட் ப்ராசஸ் 2 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க, 1 செகண்ட்ல கம்ப்ளீட் ஆகுது. சோ அதோட டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு, 1. அடுத்து ப்ராசஸ் 3 எப்ப கம்ப்ளீட் ஆகுது, 3 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது, அதோட டர்ன் ஓவர் டைம் 3. அடுத்து ப்ராசஸ் 4 எப்ப கம்ப்ளீட் ஆகுது, 8 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது, அதோட டர்ன் ஓவர் டைம் 8. ஓகேவா? சோ எல்லாத்தையுமே கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம்னு வரும். நமக்கு அரைவல் டைம் 0ங்கிறதுனால கம்ப்ளீஷன் டைம் மட்டும் எடுத்ததுனா போதும். இதுதான் நம்மளோட டர்ன் அரவுண்ட் டைம். முடிஞ்சா? சோ இது எல்லாத்துக்குமே நம்ம அடுத்த ஆவரேஜ் கண்டுபிடிப்போம். ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். 18 + 1 + 3 + 8 எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருந்துச்சு, 4 ப்ராசஸ் இருந்துச்சு. டிவைட் பை 4 போட்டோம்னா நமக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். இதை கால்குலேட்டர்ல போட்டுக்கோங்க, நீங்க ஓனா கூட செஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் டர்ன் அரவுண்ட் டைம். முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைம்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம், டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம், பர்ஸ்ட் டைம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. சோ எடுத்து எதுனா போதும். சோ ப்ராசஸ் ஒன்னோட டர்ன் அரவுண்ட் டைம் எவ்வளவு, 18 மைனஸ் ப்ராசஸ் ஒன்னோட பர்ஸ்ட் டைம் எவ்வளவு, 10. சோ 18 மைனஸ் 10, 8 செகண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து ப்ராசஸ் 2 பாருங்க, டர்ன் அரவுண்ட் டைம் 1, பர்ஸ்ட் டைம் எவ்வளவு, 1 தான்.
ஸோ 1 மைனஸ் 1 0 முடிச்சா. அடுத்து ப்ராசஸ் 3க்கு டேர்ன் ஓவர் டைம் 3. அடுத்து பர்ஸ்ட் டைம் பாருங்க, ப்ராசஸ் 3க்கு 2 தான் பர்ஸ்ட் டைம். அப்ப 2 3 மைனஸ் 2 எவ்வளவு 1 முடிஞ்சா. அடுத்து ப்ராசஸ் 4க்கு டேர்ன் ஓவர் டைம் 8, பர்ஸ்ட் டைம் பாருங்க ப்ராசஸ் 4க்கு 5. ஸோ 8 மைனஸ் 5 3 முடிஞ்சா. இப்போ எல்லாத்துக்குமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஸோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணுங்க. ஸோ 8 பிளஸ் 0 பிளஸ் 1 பிளஸ் 3 டிவைட் பை 4. இதுதான் நம்மளோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். முடிஞ்சா. இவ்வளவுதான் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீஎம்டிவ். ஓகேவா? ஸோ நான் ப்ரீஎம்டிவ்ங்கிறனால நம்ம அதை பத்தி ஒரி பண்ணவே தேவையில்லை. எந்த ஜாப் கம்மியான டைம் எடுக்குதோ அந்த ஜாப்பை ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே வரப்போம். முடிஞ்சு. ஸோ இதான் நம்மளோட தேர்ட் ஷெட்யூலிங் முடிச்சாச்சு. அடுத்து ஃபோர்த் ஷெட்யூலிங். இதை வந்து ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்னு கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னு கொடுத்து ப்ரீஎம்டிவ்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டு விதமா கேட்பாங்க. ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட்னாலும் ஒண்ணுதான், ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்டிவ்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, இந்த ப்ரீஎம்டிவ் இந்த வேர்டு தான் முக்கியமானது. ஸோ என்னன்னு பாருங்க. ப்ரீஎம்டிவ்னா என்ன சொன்னேன்? ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்னேன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, அதை விட ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ரன் ஆகிட்டு இருக்க ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஹையர் ப்ரையாரிட்டி ப்ராசஸை ரன் பண்ணுவோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு ப்ரீஎம்டிவ்னா என்னங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீஎம்டிவ்னு கேட்டாலே மேக்ஸிமம் இந்த அரைவல் டைம்களை கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அரைவல் டைம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராசஸ் அப்பதான் அரைவ் ஆகுது, அப்பதான் உள்ள வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, P1 அரைவல் டைம் என்னது 0 செகண்ட்ஸ். அப்ப ஸ்டார்டிங்லயே P1 ப்ராசஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா வேற எந்த ப்ராசஸுமே அரைவல் டைம் 0ல இல்ல. அப்ப ஸ்டார்டிங்ல P1 மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ப்ராசஸுமே இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, P2 1 செகண்ட் தான் உள்ள வருது. அப்ப P1 ப்ராசஸ் 1 செகண்டுக்கு P1 மட்டும்தான் இருக்கு. 1 செகண்ட் ஆனக்கு அப்புறம் இப்ப P1 இருக்கும், P2 இருக்கும். சோ ரெண்டு ப்ராசஸுமே இருக்கு. ஆனா வேற எந்த ப்ராசஸும் இன்னும் வரல. ஓகேவா? 2 செகண்ட் ஆனக்கு அப்புறம் தான் P3 உள்ள வருது. சோ இப்ப 2 செகண்ட் ஆனக்கு அப்புறம் 3 ப்ராசஸ் இருக்கும். அடுத்து 3 செகண்ட் ஆனக்கு அப்புறம் தான் இந்த 4 ப்ராசஸுமே வரும். சோ இதான் இந்த அரைவல் டைம் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கோங்க. எந்த அல்காரிதம்ல இந்த அரைவல் டைம் வச்சு கேட்டாலுமே அந்த லாஜிக்கை மட்டும் அப்ளை பண்ணி நீங்க எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். சோ நான் இப்ப கேன்ட் சார்ட் டிரா பண்றேன். சோ டிரா பண்றப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் 0 டைம்ல எவ்வளவு இருக்கு? P1 மட்டும்தான் இருக்கு. சோ அப்போ P1 மட்டும் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு நான் P1 மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ 0ல இருந்து 1 வரைக்கும் P1 மட்டும்தான் இருக்கு, அதனால P1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? சோ இப்ப 1 செகண்ட்ல P2 வந்துடும். அப்ப P1 இருக்கும், P2 இருக்கும். இப்பதான் நம்ம ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான டைம் தேவைப்படுதோ அந்த ப்ராசஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் மீனிங். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, P1 ஆல்ரெடி 1 செகண்ட் ரன் ஆயிடுச்சு. அப்ப மீதி இன்னும் 4 செகண்ட்ஸ் தேவைப்படுது. P2க்கு 3 செகண்ட்ஸ் தேவைப்படுது. எதுக்கு கம்மியான டைம் தேவைப்படுது? P2க்கு தான். 3 தானே கம்மி. சோ P2க்கு தான் கம்மியான செகண்ட்ஸ் தேவைப்படுது. அப்ப நான் P2 தான் ரன் பண்ணணும். ஓகேவா? சோ இதுக்கு பேர் தான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். ஆல்ரெடி P1 ரன் ஆயிட்டு இருந்துச்சா, இப்ப நான் P2 ரன் பண்ண போறேன்னா இதுதான் ப்ரீஎம்டிவ் ஷெட்யூலிங். P1 தூக்கிட்டு P2 போட போறேன். சோ P2 இதுவுமே நம்ம 1 செகண்டுக்கு தான் ரன் பண்ண போறோம். அடுத்து வெயிட் பண்ணணும், வேற ஏதாவது நமக்கு முன்னாடி வேற ஏதாவது ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வருதான்னு வெயிட் பண்ணணும். சோ இப்ப 2 செகண்ட் ஆனதுக்கு அப்புறம் P3 உள்ள வந்துடும். ரைட்டா? இப்போ மூணு ப்ராசஸ் இருக்கு. P1 இருக்கு, P2 இருக்கு, P3 இருக்கு. சோ P1க்கு இன்னும் 4 செகண்ட் தேவைப்படுது. P2 1 செகண்ட் ரன் ஆயிடுச்சு, இன்னும் 2 செகண்ட் தேவைப்படுது. P3க்கு பாருங்க ஒரே 1 செகண்ட் தான் தேவைப்படுது. அப்ப இல்ல ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் யார் இருக்கா? P3 தான் இருக்கா. அப்ப நம்ம P3 தான் இப்ப ரன் பண்ணணும். புரிஞ்சா? நம்ம ஒவ்வொரு செகண்டுக்குமே இன்னும் எவ்வளவு செகண்ட் தேவைப்படுதுன்னு பாக்குறோம். அதுல ஷார்டஸ்ட் டைம் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள ரன் பண்ண போறோம். இவ்வளவுதான் கான்செப்ட். சோ இப்ப பாருங்க, நான் P3 ரன் பண்ண போறேன். எவ்வளவு நேரத்துக்கு? 1 செகண்டுக்கு தான். சோ பிரச்சனையே இல்லை, 1 செகண்ட் ரன் பண்ணியாச்சு. இப்ப 3 செகண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் P4 உள்ள வந்துருவாங்க. சோ இப்ப நம்ம 4 ப்ராசஸுமே இருக்கு.
இதுல P3 கம்ப்ளீட் டைம் முடிச்சிட்டாங்க, ஏன்னா ஒரு செகண்ட் தான் தேவை, ஒரு செகண்ட் ரன் பண்ணியாச்சு. ஸோ மீதி உள்ள ப்ராசஸ் எல்லாம் பாருங்க, P1க்கு இன்னும் 4 செகண்ட் தேவை, P2க்கு இன்னும் 2 செகண்ட் தான் தேவை, P4க்கு இன்னும் 4 செகண்ட் தேவை. இருக்கிறதுல ஷார்டஸ்ட் யார் இருக்கா? P2 தான் இருக்கா. அந்த 2 செகண்ட் நம்ம இப்ப ரன் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இப்ப 3ல இருந்து 2 செகண்ட் எவ்வளவு? 5 வரைக்கும். ஸோ 3ல இருந்து 5 வரைக்கும் 2 செகண்டுக்கு P2 தான் ரன் ஆகும், ஏன்னா அதான் ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம். முடிஞ்சா? இப்ப நெக்ஸ்ட் மீதி 2 ப்ராசஸ் யார் யார் இருக்கா? P1 P4 ரெண்டுக்குமே பர்ஸ்ட் டைம் 4 சேமா தான் இருக்கு. இதுல ஷார்டஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி நேரத்துல என்ன பண்றோம்னா, எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வந்துச்சோ அந்த ப்ராசஸ்க்கு நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, பர்ஸ்ட் டைம் சேமா இருக்கிறதுனால நம்ம ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்த ப்ராசஸ்க்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுப்போம். இப்ப யார் அப்ப எக்ஸிக்யூட் ஆகணும்? P1. எவ்வளவு நேரம் தேவைப்படுது? 4 செகண்ட் தேவைப்படுது. ஸோ 5ல இருந்து 9 வரைக்கும் P1 தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ P1 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் P4 மட்டும் தான் இருக்கு, 4 செகண்ட் தேவைப்படுது. ஸோ 9ல இருந்து 13 வரைக்கும் P4 எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளவுதான். இதுதான் ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். நம்ம இந்த அரைவல் டைம் வர்ற வரைக்கும் மட்டும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்த்துட்டே வர போறோம். யாருக்கு கம்மியான டைம் தேவைப்படுது அவங்க தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதுதான் ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். இது இன்னொரு வேர்டு, ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்ப்டிவ்னு கேட்கலாம். ஓகேவா? சோ முடிஞ்சா கான்ட் சார்ட் வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம எப்பயும் போல டர்ன் அரவுண்ட் டைம், வெயிட்டிங் டைம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். சோ இதுல கம்ப்ளீஷன் டைம் என்னது? ஃபர்ஸ்ட் P1 எங்க கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க, 9 செகண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. சோ 9. இங்க நமக்கு அரைவல் டைம் கொடுத்துருக்காங்க. சோ அரைவல் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? P1க்கு 0. சோ P1க்கு 0 போட்டீங்கன்னா 9 மைனஸ் 0 9. சோ P1க்கு 9 செகண்ட்ஸ். அடுத்து P2க்கு பாருங்க, கம்ப்ளீஷன் டைம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. சோ 5 செகண்ட்ஸ் தான் கம்ப்ளீட் ஆகுது. சோ கம்ப்ளீஷன் டைம் 5. அரைவல் டைம் என்னது? P2க்கு 1. சோ இப்போ 5 மைனஸ் 1 4. முடிஞ்சா? இப்ப அடுத்து P3க்கு கம்ப்ளீஷன் டைம் பாருங்க, P3 எங்க கம்ப்ளீட் ஆகுது? இங்க கம்ப்ளீட் ஆகுது, 3 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் ஆகுது. சோ அப்போ P3க்கு 3 மைனஸ் அரைவல் டைம் என்னது? P3க்கு 2. அப்ப 3 மைனஸ் 2 எவ்வளவு? 1. முடிஞ்சா? இப்ப அடுத்து P4 கம்ப்ளீஷன் டைம் என்னது? 13. அரைவல் டைம் என்னது? 3. அப்ப 13 மைனஸ் 3 13 மைனஸ் 3 எவ்வளவு? 10. சோ இப்படிதான் டர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேவா? சோ அடுத்து இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்க்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 9 பிளஸ் 4 பிளஸ் 1 பிளஸ் 10 எல்லாத்தையுமே ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை ப்ராசஸ் இருந்துச்சு? 4. அதால டிவைட் பண்ணிடும். இதை கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டைம் கிடைச்சிடும். ஸோ இப்போ டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜ் டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைமோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டர்ன் ஓவர் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சிருப்போம், பர்ஸ்ட் டைம் கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ டர்ன் ஓவர் டைம் என்னது? P1க்கு 9. பர்ஸ்ட் டைம் எவ்வளோன்னு பாருங்க, P1க்கு 5. ஸோ அப்போ 9 மைனஸ் 5 4. முடிஞ்சா? அடுத்து P2ஓட டர்ன் ஓவர் டைம் என்னது? 4. P2ஓட பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, 3. அப்போ 4 மைனஸ் 3 1. முடிஞ்சா? அடுத்து P3ஓட டர்ன் ஓவர் டைம் என்னது? 1. அடுத்து பர்ஸ்ட் டைம் பாருங்க, P3க்கு 1 தான். ஸோ அப்போ 1 மைனஸ் 1 0. அடுத்து P4ஓட டர்ன் ஓவர் டைம் என்னது? 10. பர்ஸ்ட் டைம் என்னன்னு பாருங்க, P4க்கு 4. அப்ப 10 மைனஸ் 4 6. ஸோ வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு ஆவரேஜ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி எத்தனை ப்ராசஸ் இருக்கோ அதில் டிவைட் பண்ண போறோம். ஸோ 4 பிளஸ் 1 பிளஸ் 0 பிளஸ் 6 மொத்தம் எத்தனை இருந்துச்சு? 4 ப்ராசஸ் டிவைட் பை 4. இதை கண்டுபிடிச்சா ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் கிடைச்சிடும். ஸோ இவ்வளவுதான் ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம். ஃபர்ஸ்ட் கான்ட் சார்ட் டிரா பண்ணியாச்சு, டர்ன் ஓவர் டைம் கண்டுபிடிச்சாச்சு, வெயிட்டிங் டைம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோல 2 அல்காரிதம் பார்த்திருக்கோம். ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இது வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ். ஸோ நான் ப்ரீஎம்ப்டிவ்னா கவலையே பட தேவையில்ல, எந்த ஜாப்க்கு கம்மியான டைம் தேவைப்படோ அந்த ஆர்டர்ல நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். இதுதான் ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். இதை நீங்க ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ப்ரீஎம்ப்டிவ்னு கேட்பாங்க. ஓகேவா? இதுல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் அரைவல் டைம் வரப்போ மட்டும் ஒவ்வொரு செகண்டா பார்த்துட்டே வரோம். எந்த ப்ராசஸ்க்கு கம்மியான டைம் தேவைப்படுதோ
அந்த ப்ராசஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு செகண்ட் ஒருக்கா செக் பண்ணிட்டே வாங்க. இந்த ப்ராசஸ் கம்மியான டைம் தேவைப்படுதா, இந்த ப்ராசஸ் கம்மியான டைம் தேவைப்படுதா செக் பண்ணிட்டே வாங்க. எதுக்கு கம்மியான டைம் தேவைப்படுதோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ இதுல இந்த அரைவல் டைம்ங்கிற இந்த கான்செப்டை மட்டும் நீங்க கவனமா பார்த்து எழுதணும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான். இப்போ வரைக்கும் நம்ம 4 அல்காரிதம் முடிச்சாச்சு. லாஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பார்த்தாச்சு, ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் பார்த்தாச்சு. இந்த வீடியோல ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு, ஷார்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு அல்காரிதம் தான் ப்ரையாரிட்டி ஷெட்யூலிங் அல்காரிதம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.